கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பிக்கையாக வைத்து அவருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம் பாக்கியவான்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய்விடுவோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பி கர்த்தரை விட்டு விலகி வாழ்வதினாலே அநேக நஷ்டங்கள், இழப்புகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை வருகிறதை பார்க்க முடியாது. வனாந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், வறட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் யாரை நம்பி வாழ்கிறோம்? யார் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தரை நம்புகிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமா? அவருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிறோமா? அல்லது நம்முடைய சுய பலத்தை நம்புகிறோமா? கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறோமா? நம்முடைய இருதயம் யாரை சார்ந்து இருக்கிறது? கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா? அல்லது மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி, மனுஷனையே நம்பி அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு மனிதன் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கரளையாய் போன ஒரு செடியே, வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையே, நன்மை வருகிறதை காணாத ஒரு வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை, வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் இருப்பார்கள். யார் ஒருவர் மனிதனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும். வளர்ச்சி இல்லாத வாழ்க்கையாக, நன்மை வருகிறதை காணாத ஒரு வாழ்க்கையாக, வனாந்திர ஒரு வாழ்க்கையாக, வறட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா? அல்லது வனாந்தர வாழ்க்கையை போல வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும்போது, நாம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல, உஷ்ணம் வருகிற வேளையில் கூட இலை பச்சையாக இருக்கிற ஒரு மரத்தை போல, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஒருபோதும் மனிதர்களை நம்பாதபடிக்கு, மனுஷன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாமல் கர்த்தரை நம்புவோம், வேத வார்த்தைகளை நம்புவோம், சத்திய வார்த்தைகளை நம்புவோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பும் போது நமக்கு நன்மை, நலம், ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை. ஹல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நம்பி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு விலகி மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம் என்றால் மனம் திரும்புவோம். கர்த்தர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை செழிப்புள்ள தோட்டமாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெத்துதிக்கிறோம், வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெத்துதிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கோன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக கஷ்டப்படுகிறார்களோ, வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவனே உதவி செய்ய முடியும். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, எல்லா தடைகளையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் உள்ள குழப்பங்களையும் பிரிவினைகளையும் நீக்கி சமாதானத்தினால் நிரப்புங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியத்தை எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நேர் ஒருவர் மாத்திரமே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மனுஷனை நம்பாதபடிக்கு உண்மையே நம்பி வாழ, உடைய வார்த்தையே நம்ப, உடைய பாதபடியை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபதாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.